அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி பின்னிரவு 4:01 வரை, பின்பு தேய்பிறை நவமி. திருவோண நட்சத்திரம் பின்னிரவு 3:11 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். சித்த யோகம் பின்னிரவு 3:11 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டுக்கொரு முறை பெயர்ச்சி ஆவார். இன்றைய நாளில் திருக்கணித பஞ்சாங்கப்படி பகல் 1 மணிக்கும், வாக்கிய சித்தாந்தப்படி மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுதல் ஆகிறார். குறிப்பாக குரு பயிற்சி என்பது திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய நாளிலிருந்து ஒரு 2-3 நாள் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஒரு வாரம் கூட டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இன்றைய நாளில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி ஒரே நாளில் குரு பயிற்சி ஏற்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். குரு இன்று முதல் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது. மகர ராசியில் சந்திரன். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், 11ல் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். இன்று குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டுக்கு குரு மாறுதலாவதால் இனி உங்கள் வாழ்வில் பல்வேறு ஒரு வளமான பலன்கள், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரித்து சந்திராஷ்டிரம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில்
வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்து மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குரு பயிற்சி ஏற்பட இருப்பதால் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆவது ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக இனி உங்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பண வரவுகள் சிறப்பாக இருந்து தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ல் சனி பகவான் வலுவாக சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் இனி உங்கள் வாழ்வில் பல்வேறு அனுகூலங்களும் பொருளாதார நல்ல மேன்மைகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 7ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொதுவாக பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே,
செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் இனி படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் தற்போதைய நிலையில் ஒரு சில பொறுமை சற்று அவசியம். அவசரப்படாமல் இருந்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். பொதுவாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது, வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு குறிப்பாக 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது, 3இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தைரியத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்லது ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது 5ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு ஆகும். அதன் காரணமாக ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதும், 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிஞ்சவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அடைய வேண்டிய பலனை அடைவதில் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எடுக்கும்
காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தற்போது உங்களிடம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தினமும் ஒரு தகவல்களை கூறிக்கொண்டு வருகிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டாலே நீங்கள் ஜோதிடத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில இப்பொழுது உங்களிடம் வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜாதகங்கள் என்ன, வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதகம் யார் என்பதனை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு சில பாவங்கள் பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகுங்க. ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துக்கு பார்த்தீங்கன்றால் 3, 6, 9, 12 ஆகிய ஸ்தானங்களை வெளியூர் ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம் சொல்லுவாங்க. வெளியூர் ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம் சொல்லுவோம். பொதுவா ஜோதிடத்துல 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்துல 3, 6, 9, 12 என்பது வெளியூரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஒரு ஜாதகத்துல 9, 12 அமையக்கூடிய கிரகங்களுடைய திசை நடந்தால் நீங்க பாருங்க, நடமலை செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 9, 12 இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்துல 9, 12 அதிபதிகள் இணைஞ்சிருக்குதோ, 9, 12 அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, 9, 10 அதிபதி இணைஞ்சு பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, 10, 12 அதிபதி தொடர்பு, தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம், 10ஆம் அதிபதிக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலோ, 12ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று 12ல போயிருந்தாலோ, 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்தாலும், தர்மகர்மா யோகம் ஏற்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம் உண்டாகும். அடுத்து ஒரு சில ஜாதகத்துல லக்னத்துக்கு 9, 12ல சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு யோகம் உறுதியா கிடைக்குது. ராகு பகவான் 12ல இருக்கக்கூடிய ஜாதக நேயர்கள், ராகு பகவான் 9ல இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடியவங்க, வெளியூர் செல்லக்கூடியவங்க, வெளிநாடு சென்று அதன் மூலமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகுது. அதே மாதிரி சனி ஒரு ஜாதகத்துல 9 அல்லது 12 இருந்தால் அவங்களுக்கு வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம்லாம் கூட உண்டாகுது. அது போல ஜலக்காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரன். சந்திரன் 9 அல்லது 12 இருந்தால் அவங்க பயணங்கள் மேற்கொள்றது, பயணங்கள் மேற்கொண்டு அதன் பிறகு வளமான பலன்கள் அடைகிறது, நல்ல ஒரு சிறப்பு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சந்திரன் தான் பயணங்களுக்கு குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் கூட ராகு சேர்ந்தாலும், சந்திரனோட சனி சேர்ந்தாலும் அது பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சந்திரனோட ராகு சேர்ந்தால், சந்திரனோட ராகு சேர்ந்து 9, 12 இருந்தாலோ, 9, 12ல ராகு இருந்தாலும் வெளிநாடு யோகம், நிரந்தரமா வெளிநாட்டுல போயிருக்கிறது, ஒரு நீண்ட நாட்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கும். அதுவே ஒரு ஜாதகத்துல கேது 9, 12 இருந்தால் ஒரு குறுகிய கால பயணங்கள் ஏற்படும். கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு 6 மாசம் இருந்தாங்க, 1 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் இருந்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகருக்கு 10ஆம் அதிபதி போய் 9, 12 கூட சேர்றாங்களோ அவங்க கண்டிப்பா வெளிநாடு போறாங்க. அடுத்து ராசி மண்டலத்துல ஜலராசின்னு சொல்லக்கூடியது கடகம், விருச்சிகம், மீனம் போன்ற ராசிகள். இந்த ராசியில போய் 9, 12 இணைஞ்சிருந்தாலோ, தொழில் ஸ்தானாதிபதி இணைஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு பயணங்கள் மூலமா நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். 9, 12ஆம் வீட்டு அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பெறுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. 9, 12ல சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கிறது, சந்திரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறது. அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கிறதுனா வெளிநாடு யோகத்தை குறிக்கும். அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா 3, 6 3ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலோ, 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலோ, 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணம், 6ஆம் வீடு நாட்டுக்குள்ளேயே வேறு ஒரு சிட்டியில போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். வெளி மாநிலங்கள் யோகத்தை கொடுக்கிறது 6ஆம் இடம்.
ஒரு ஜாதகத்துல பாருங்க 6ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலும் 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ எந்த ஊர்ல வந்து வளர்ந்தாங்களோ அந்த ஊர்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். செக் பண்ணி பாருங்க. ஒரு ஜாதகத்துல 3ல ராகு இருக்குது, 3ல குரு இருக்குது, 3ல சனி இருக்குது, மெயினா வந்து 3ல சந்திரன் இருக்குது. அந்த மாதிரி ஜாதகருக்கு அந்த 3ல இருக்கக்கூடிய ராகு, சனி, சந்திரன் போன்ற கிரகங்களுடைய திசை நடக்குதுன்னா கண்டிப்பா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அதை விட்டு ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தாண்டி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகுது. நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ சென்னையில் பிறந்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் வேலை செய்கிறது, ஹைதராபாத் போய் வேலை செய்கிறது, ஒரு வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறதுலாம் கூட ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்பது வெளி மாநிலங்கள். ஒரு சிலர்லாம் பாம்பே போய் வேலை செய்கிறது, டெல்லி போய் வேலை செய்கிறது, நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு சிட்டியில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் 6ஆம் வீட்டில் போய் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த சென்னையில் பிறக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை வந்து மற்ற நாட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு பேசுவாங்க. அயல் நாட்டிலேருந்து அவங்க பசங்களை பற்றி பேசுவாங்க. அயல் நாட்டிலேயே பிறந்த ஜாதகத்தெல்லாம் கூட எடுத்து பேசுவாங்க. அயல் நாட்டிலாம் பிறந்த ஜாதகத்தை எடுத்து நம்மகிட்ட பேசும்போது நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு, வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பாருன்னு சொன்னால், ஆமாம் சார் இங்கே எந்த ஊரை விட்டு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்காரு, பக்கத்து ஒரு சிட்டிக்கு போயிருக்காருன்ற ஒரு அமைப்புகளை சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல எந்த ஊர்ல பிறந்தாலும் 9, 12ல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடந்தால் வெளிநாடு யோகத்தையும், அது போல 3, 6ல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்குது. அது போல ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல சனி, ராகு போன்ற கிரகங்கள் போய் ஒரு ஜாதகத்துல அமைஞ்சாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஜென்ரலா வந்து ஒரு சில இடங்கள்ல நான் கவனிச்சு பார்க்கின்ற போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது 2ல ராகு இருக்கு, 2ல சனி இருக்காருன்னா அந்த 2ல இருக்கக்கூடிய சனியோட திசை நடக்கும்போது, 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசை நடக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியூர்ல ஏதாவது போய் இருக்கிறது, வெளி மாநிலங்கள்ல போய் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு 9, 12ல வந்து கிரகங்கள் இருந்ததுன்னா 10ஆம் இருந்தாலோ 9, 12ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையா இருந்தாலோ 9, 12க்கு சேர்க்கை இருந்தாலும் அவங்க கண்டிப்பா வெளிநாடுலாம் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட நிறைய இடங்கள்ல ஏற்படுது. நான் சொல்றதுன்னா குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. 9, 12க்கு அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலும் சரி, 2ல இருக்கக்கூடிய தசாபுத்தி நடந்தாலும் 9, 12க்கு தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஜென்ரலா நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது 10ஆம் அதிபதிக்கு 3, 6, 9, 12க்கு அதிபதியோட தொடர்பு இருந்தாலோ, சேர்க்கை இருந்தாலோ, பார்வை இருந்தாலோ அவங்களுக்கு வெளி மாநிலங்கள், வெளி ஊர், வெளிநாடு போன்ற இடங்கள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலை ஏற்படுது. வெளியூர், வெளிநாடுகளில் சென்று பணிபுரியக்கூடிய ஜாதக நேயர்களை பற்றிய கருத்துக்களை உங்களிடம் கூறினேன், ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.